ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம சுருக்குகள் சார்ந்த சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சுருக்குகளை நம்ம முதல்ல சுருக்குகள் சம் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போர்ட் மாஸை பற்றி தான் படித்து தான் சால்வ் பண்ண போவீங்க. ஸோ நம்மளுமே டைப் 1 போர்ட் மாஸ் சார்ந்து இருக்கிற சம்மை தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக நம்ம சம்மை சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்து அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்படி கலப்பு பின்னத்தில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர் எல்லாத்தையுமே அந்த சிம்பிளோடு சேர்த்து எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இப்போது நீங்கள் -3 தான் இதை கொண்டு எழுதணும். 1/6 எழுதினாலும் -1/6 தான் எழுதணும். அந்த சிம்பிள் கூட அந்த நம்பர் கூட அந்த சிம்பிளையும் சேர்த்து எழுதணுன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற இந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இந்த பின்னத்தை மட்டும் தனியாக எடுத்து எழுதுறீங்க, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையுமே சாதாரணமாக எப்படி நீங்கள் சுருக்குக பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ப்ரொசீட் பண்ணிடுங்க. இங்கே 2 - 3 + 6ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அடிஷன் தான் பண்ணணும். ஸோ 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 8ன்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து எனக்கு -3 இருக்குது. ஸோ 8 - 3 எனக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு பார்ட், இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கீழே நம்ம அடிமானவை சமன்படுத்தணுமா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் டானா வகுத்தல் போட்டு 12ன்னு எல்சிஎம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போது கீழே 12 வரணும்னா கீழே 12 வர்றதுக்கு எதால் பெருக்கிறோமோ அதாலேயே தான் நம்ம என்ன பண்ணணும், பின்னத்துக்கு மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கி போடணும். ஸோ அப்படி போடும்போது எனக்கு 8 - 2 + 9 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் படி அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா சப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமான்றதை பார்த்துட்டு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். போர்ட் மாஸ் ரூல் படி அடிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 9 18 நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். எனக்கு 17ன்னு கிடைக்கிது. இந்த -2 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது 17 - 2 பண்ணும்போது எனக்கு 15/12 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5/4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. இந்த 5/4 நான் மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுத முடியும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எடுத்து எழுதணும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பிரித்து எழுதணுமா? இப்போது இந்த முன்னாடி இருக்கிற நம்பரையும் இங்கே நம்மளுக்கு ஆன்சராக கிடைச்ச நம்பரையும் சேர்த்து எழுதணும்னா அதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கே நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 5ன்னு கிடச்சிதா? அதே மாதிரி இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு 1/4ன்னு கிடச்சிருக்கா? அப்போ அது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா 6 1/4 அப்படின்றது தான் நம்மளுக்குரிய ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாமா? 6 1/4ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இந்த பின்னத்தை நீங்கள் சால்வ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிடணும். அதுக்கப்புறம் அதை கலப்பு பின்னத்தை எழுதணும். இது ரெண்டையும் நீங்கள் முன்னாடி பண்ணதையும் இதையும் சேர்த்து மொத்தமாக ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சராக வரும். இல்லை எனக்கு இப்படி வராது அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு, அதாவது நம்ம மாற்றுவோம்ல 3 2 6 6 + 2 8 8/3ன்னு போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9/8 + 3/5 ஆஃப் 3/4 + 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போர்ட் மாஸில் இங்கே பார் எதுவுமே இல்லை, அடுத்து பி தான் வருது. ஸோ நம்ம ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல் சம்மில் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு டானா மெத்தட் படி போட்டோமா? ஆனால் இந்த சம்மில் 2 நம்பர் தான் இருக்குது, 2 ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான வழி இருக்குது. என்ன அப்படின்னா இதை ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுக்கோங்க, கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்சிஎம் ஆயிரும், முடிஞ்சிருச்சு. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதாவது 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 15ன்னு போட்டாச்சு. 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 12ன்னு போட்டாச்சு. கீழே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 20ன்னு போட்டாச்சு. ஸோ இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்சிஎம் ஈஸியாக கிடச்சிரும். அப்படி இல்லை நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எது எல்சிஎமோ அதை கண்டுபிடிச்சி போகிறது தான் ஈஸியாக இருக்கும். நம்பர் குட்டி குட்டியாக இருக்குன்ற போதில் நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். சரியா?
ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 15 + 12 இருக்குது. ரெண்டையும் கூட்டும்போது எனக்கு 27/20 அப்படின்னு கிடைக்கிது. இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்க்கும்போது எனக்கு ப்ளஸ் இருக்குது, ஆஃப் இருக்குது. அப்போது நான் ப்ளஸ்ஸை முதல் சால்வ் பண்ணணுமா, ஆஃபை முதல் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு ஆஃபை தான் சால்வ் பண்ணணும். ஆஃப்ன்றது மல்டிப்ளிகேஷனை குறிக்கும்ன்றது தெரியும். அப்போது ஆஃபுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். 23யும் 27ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 81ன்னு கிடைக்கும். 5ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், டேரெக்டாக அடிஷன் பண்ணணும், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி ஆட் பண்ணணும், ரெண்டு ஃப்ராக்ஷன் மட்டும் இருந்தால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 9 × 100 900 எழுதிட்டோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 8 × 81 648 எழுதிட்டோம். டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். 8 × 100 800ன்னு எழுதியாச்சு. இவ்வளோ தான் நம்ம எல்சிஎம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இதை 4 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 387/200 அப்படின்னு கிடைக்கிது. ஏன்னா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலை அப்படின்னா, ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 3 ஆப்ஷனில் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா 200 தான் எனக்கு அடிமானமாக வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்குமே இங்கே அடிமானத்தில் 200 தான் வந்திருக்கு. மேலே உள்ளது ஒரு ஈவன் நம்பராக இல்லைன்ற பட்சத்தில் அது என்னால் 2 டேபிளால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியாது. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இது 387 இருக்குது. அப்போ இதுக்குள்ளே முழுசாக ஒரே ஒரு 200 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக 200 187/200 அப்படின்னு போடுறது தான் என்னோட ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் எனக்கான சரியான ஆன்சர். இந்த சம் எப்படி பண்ணுன்றது புரிஞ்சுதா? ஸோ போர்ட் மாஸ் சம்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஃபார்மேட் தான். பட் இந்த போர்ட் மாஸை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமா. அடுத்த சம் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போது 6 + 6 + 6 + 6 என்ன வரும், நம்மளுக்கு 24 அப்படின்னு வரும். இதை நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த டிவைட் பை 6 இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டேன். சரியா? இதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 6 24ஆல் அடித்தோம் நம்மளுக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே நம்மளுக்கு கீழே 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 4 + 4 + 4 + 4னா என்ன வரும், நம்மளுக்கு 4 + 4 8 8 + 4 12 12 + 4 16 வரும். அப்போது 12 + 4 16 வரும். அப்போ 16 டிவைட் பை 4 என்ன வரும், இந்த 4ஐ இந்த 16ஐயும் அடித்தோன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ மேலேயும் 4ன்னு இருக்குது, கீழேயும் 4ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் எனக்கு 1ன்னு வரும் அப்படின்னு போட்டு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்னு போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் தப்பு. உங்களுக்கு இந்த கொஷினுக்கு மார்க் கிடைக்காது. நல்லா கொஷினை கவனிங்க. நம்மளுக்கு மேலே மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 6க்கும் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு 4 4க்கும் ப்ராக்கெட் கொடுக்கல. மேலே ப்ரொசீட் பண்ண மாதிரியே கீழேயும் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இதை எதனால் நம்ம அடிஷன் பண்ணோம்னா, ப்ராக்கெட்குள்ளே இது வந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து பண்ணோம். சரியா? அப்போது இங்கே நம்மளுக்கு 24ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கிது. மேலே சரியாக பண்ணிட்டோம். அப்போ கீழே எப்படி சரியாக பண்ணணும்னா, அடிஷனும் இருக்குது டிவிஷனும் இருக்குங்கும் போதில் போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போது 4 வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குமா? அப்போது இந்த 3 நாள் அப்படியே இருக்கும். இந்த 4 வகுத்து நம்மளுக்கு 1ன்னு ஆகும். அப்போ அந்த 1ஐயும் கூட்டி 13 அப்படின்னு போட தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அப்போது 4/13ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1லேயே நம்மளுக்கு ஏ ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு 1ன்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் மேலே ப்ரொசீட் பண்ண மாதிரியே கடகடன்னு கீழே ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பான ஆன்சர் வரும். கவனமாக போடணும். வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ வி போர்ட் மாஸ்ன்னு பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீன்றது அந்த பாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பார் வச்ச சம் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8 - 5க்கு மேலே பார் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா கொண்டு போகணும். ஸோ முதல்ல இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும், அடுத்து இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், அடுத்தது தான் இந்த ப்ராக்கெட்டுக்கு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த 18க்கு போகணும். ஸோ எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணுன்றதை மட்டும் கற்றுக்கோங்க. அதன்படி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஸோ முதல்ல இந்த 8 - 5 மட்டும் சால்வ் பண்ணுறேன். 8 - 5 சால்வ் பண்ணால் எனக்கு 3ன்னு கிடைக்கிது. ஸோ அடுத்தது பாருங்கள்,
இப்போ நான் எனக்கு இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக என்னால் சால்வ் பண்ண முடியும். அப்போது 7 - 3ன்றது எனக்கு 4ன்னு கிடைக்கும். இங்கே 2ம் 4ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது 4 × 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 8ன்னு கிடச்சிருச்சு. அப்போது இந்த ப்ராக்கெட்டும் எனக்கு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெரிய ப்ராக்கெட்டை சால்வ் பண்ண வரேன். ஸோ இந்த ப்ராக்கெட் எனக்கு சால்வ் பண்ணும்போது இது ரெண்டையும் நான் அடிஷன் தான் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு 14ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ்ன்னு வருது. இப்போது எனக்கு 5 - 14ன்னு இருக்குது. சிம்பிள் வேறையாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். எனக்கு மைனஸ் பண்ணும்போது 9 கிடைக்குது. 14 தான் பெரிய நம்பர். அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை நான் மைனஸை நான் என்ன பண்ணிடுறேன்னா முன்னாடி போட்டுடுறேன். இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற 18 பக்கமே வரேன். ஸோ 18 பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குங்கும் போதில் இந்த மைனஸும் சேர்ந்து எனக்கு ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ 18 + 9 எனக்கு 27 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் வேகமாக இந்த ஸ்டெப்புக்கு வந்தோடனே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா இங்கேயும் -5 இருக்குது, இங்கேயும் -14 இருக்குது அப்படின்னு சொல்லி -19ன்னு போட்டு 18ஐயும் 19ஐயும் மைனஸ் பண்ணால் -1 வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவீங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 27 தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த போர்ட் மாஸ் சம் மாதிரியே இந்த போர்ட் மாஸ் கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரியே ஒரு சம்மை உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷினாக வச்சுருக்கேன். இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சிம்பிளிஃபிகேஷனை இதே மாதிரி டைப் வைஸாக கொண்டு போகலாமா இல்லை ரீசெண்ட் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வைஸ் கொண்டு போகலாமா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரியே நான் உங்களுக்கு செஷனை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.